Good morning students. கெமிஸ்ட்ரியில் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் லெசன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எவாலுவேஷன் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் 5th ரோமனில் 1 2 3 இந்த கொஷின் நம்ம ஆன்சர்ட்டுக்கு டிஸ்கஸ் பண்ணோம். எப்படி ஈக்குவேஷனை நம்ம எழுதுறது, வேர்டு ஈக்குவேஷனை நம்ம எப்படி நம்ம சிம்பிள் யூஸ் பண்ணி எழுதி ஸ்கெல்டன் ஈக்குவேஷனாக எழுதி அதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். ஸோ இதனுடைய கண்டினியூ நம்ம இப்போது பார்க்கலாம். ஸோ 5th ரோமனில் 3rd கொஷின் பார்த்துட்டோம். 4th கொஷின் இப்போ பார்க்கலாம். 4th கொஷின், பேலன்ஸ் த ஃபாலோயிங் கெமிக்கல் ஈக்குவேஷன். கெமிக்கல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, சமம் செய்யப்பட்டிருக்கா சமன் செய்யப்படலையாங்கிறத பாருங்கள். எப்பவுமே லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பக்கமும் ஆட்டம்ஸ் சமப்படுத்தணும், ஈக்குவலாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம எப்படிங்க தெரிஞ்சுக்கிறோம். Na plus O2 gives Na2O, அதாவது சோடியம் ப்ளஸ் ஆக்சிஜன் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் சோடியம் ஆக்சைடு. இப்போ பார்த்தீங்கன்னா சோடியம் லெஃப்ட் சைடில் 1 ஆட்டம், ரைட் சைடில் 2 ஆட்டம். ஆக்சிஜன் லெஃப்ட் சைடில் 2 ஆட்டம், ரைட் சைடில் 1 ஆட்டம். பேலன்ஸ்டாக இல்லை. என்ன பண்ணலாம், சோடியம் NAக்கு முன்னாடி ஒரு 4 போட்டாச்சு, சோடியம் ஆக்சைடுக்கு முன்னாடி 2 போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சோடியம் 4 ஆட்டம்ஸ், இந்த பக்கமும் 2 2 4, சோடியம் 4 ஆட்டம் கரெக்டாக இருக்குது. ஆக்சிஜன் 2 ஆட்டம்ஸ், ரைட் சைட்லேயும் ஆக்சிஜன் 2 ஆட்டம். ஸோ பேலன்ஸ்டு. அடுத்து பாருங்கள், Caனா கால்சியம் ப்ளஸ் N2 நைட்ரஜன், கால்சியம் நைட்ரேட் கிடைக்குது. பேலன்ஸ்டானா பேலன்ஸ் ஆகலை. ஸோ கால்சியத்துக்கு முன்னாடி 3 போட்டுக்கிட்டோம், அது மட்டும்தான் மாற்றிருக்கோம். ஸோ கால்சியத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு 3. இப்போ ரைட் சைடு லெஃப்ட் சைடில் கால்சியம் 3 ஆட்டம்ஸ், ரைட் சைடில் கால்சியம் 3 ஆட்டம் இருக்குது. நைட்ரஜன் 2 ஆட்டம், அங்கேயே நைட்ரஜன் 2 ஆட்டம். பேலன்ஸ்டு தான் ஈக்குவேஷன். சி பாருங்கள், N2னா நைட்ரஜன் ப்ளஸ் H2ங்கிறது ஹைட்ரஜன். ஸோ நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்தால் அமோனியா அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். அப்போது ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா நைட்ரஜன் 2 ஆட்டம், இந்த பக்கம் நைட்ரஜன் 1 ஆட்டம் இருக்குது. ஸோ பேலன்ஸ்டு இல்லை. என்ன செய்யலாம்னா ஹைட்ரஜனுக்கு முன்னாடி 3 அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே அமோனியாவுக்கு முன்னாடி 2ன்னு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நைட்ரஜன் 2 ஆட்டம்ஸ், ரைட் சைடில் நைட்ரஜன் 2 ஆட்டம்ஸ் ஈக்குவல். ஹைட்ரஜன் 3 × 2 6, அங்கேயும் 3 × 2 6. ஸோ ஹைட்ரஜனும் பேலன்ஸ்டு. கால்சியம் கார்பனேட் CaCO3னா கால்சியம் கார்பனேட் ப்ளஸ் HClனா ஹைட்ரஜன் குளோரைடு. என்ன ப்ராடக்ட் கிடைக்குது, கால்சியம் குளோரைடு CaCl2 ப்ளஸ் CO2னா கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது, ப்ளஸ் H2O வாட்டர் மாலிகுல் ஃபார்ம் ஆகுது. இது என்ன செய்யலாம்னா நீங்கள் ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் முன்னே ஆட்டம்ஸை எழுதணும், எதெல்லாம் எவ்வளோ இருக்குங்கிறத எழுதினா தான் நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே என்ன செஞ்சுருக்காங்கன்னா HClக்கு முன்னாடி ஒரே ஒரு 2 மட்டும் நம்ம போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். கால்சியம் லெஃப்ட் சைடில் 1 ஆட்டம் இருக்குது, ரைட் சைட்லேயும் 1 ஆட்டம் இருக்குது. கார்பன் லெஃப்ட் சைடில் 1 ஆட்டம் இருக்குது, ரைட் சைட்லேயும் 1 ஆட்டம் இருக்குது. ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் 3 ஆட்டம்ஸ் இருக்குது, ரைட் சைட்லேயும் 3 ஆட்டம்ஸ் இருக்குது. எங்கே இருக்குது, கார்பன் டை ஆக்சைடில் அங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது, H2Oவில் ஒரு ஆட்டம் இருக்குது. ஸோ மொத்தம் 3 ஆட்டம் ஆக்சிஜன் வந்துருச்சு. ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா இங்கே 2 இருக்குது, அந்த பக்கமும் 2 இருக்குது. ஸோ பேலன்ஸ்டு. லெட் நைட்ரேட் PbNO3 ட்வைஸ் என்ன கிடைக்குது, Pb ஆக்சைடு காரியம் ஆக்சைடு லெட் ஆக்சைடு கிடைக்குது. NO2 நைட்ரஜன் டை ஆக்சைடு ப்ளஸ் ஆக்சிஜன் வெளியேறுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா PbNO3 ட்வைஸுக்கு முன்னாடி ஒரே ஒரு 2 ஆட் பண்ணிக்கிட்டோம். அப்போ எல்லாமே மாறும். PbOக்கு முன்னாடி 2 போடணும், NO2க்கு முன்னாடி 4ன்னு வரும். இப்போ நீங்கள் லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். Pb எத்தனை ஆச்சு அப்படின்னா 2. அப்புறம் நைட்ரஜன் 12 இருக்கும், 4 2 8 இருக்கும் ஆச்சுங்களா. அங்கே பார்த்து சரியாக இருக்கும். ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 12 வந்துருச்சு, 4 2 8 10 12 சரியாக போச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஆட்டம்ஸ் Pb எத்தனை இருக்குது, நைட்ரஜன் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது, ஆக்சிஜன் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குங்க தனித்தனியாக லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் ஃபஸ்ட் என்ன செய்ய நீங்கள் எழுதணும். அப்போ தான் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷனை பேலன்ஸ்
பண்ணணும். திரும்ப திரும்ப நீங்கள் வந்து எழுதி பார்த்தீங்க, நான் சொன்ன மாதிரி 2 சைடையும் மேக்ஸில் எப்படி போடுறீங்களா, ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரைட் சைடு லெஃப்ட், அதாவது லெஃப்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடு போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆட்டம்ஸ் வந்து போத் சைடு ஈக்குவலாக இருக்காங்கிறத நம்ம வந்து முதல்ல எழுதிக்கணும். அப்போ தான் நம்ம எழுத முடியும். சரி, ஸோ வந்து 5th Roman கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 6th Roman, why does a light paddle wheel placed in the path of the cathode rays begin to rotate when the cathode rays fall on it? அதாவது கேத்தோட் ரேஸ் வரக்கூடிய பாதையில் ஒரு எடை குறைந்த சக்கரத்தை வைத்தால் என்ன ஆகும் கேட்குறாங்க. சக்கரம் சுத்தும். அப்போது ஒரு 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 நிறை அப்படிங்கிறது, மாஸ் அப்படிங்கிறது அந்த கேத்தோட் ரேஸுக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த பேடில் வீலை வந்து மோதி சுத்த வைக்கும். அப்போ வரக்கூடிய கேத்தோட் ரேஸுக்கு என்ன இருக்கணும், மாஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அது சுத்த வைக்குதுங்கிறதுனால என்ன செய்யலாம், கைனட்டிக் எனர்ஜியும் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த லாஸ்ட் பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் எழுதினால் போதும். Cathode rays are made up of small particles that have mass and kinetic energy. Mass இருக்கு, kinetic energy இருக்கு. அதனால தான் அந்த வீல் மேலே மோதி அந்த வீல் சுழல வைக்கிறதுன்னு அர்த்தம். How can we prove that the electrons carry negative charge? இந்த எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜுங்கிறது எப்படி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு இதை பார்க்குறதுன்னு பாருங்கள். When cathode rays which are made up of the electrons are passed through the electric field, இல்லைனா வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்குறோம். அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தாலும் சரி, மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தாலும் சரி, வரக்கூடிய அந்த ரேஸ் என்ன ஆகுதுன்னா விளக்கம் அடைகிறது. இந்த விலகி போகுதுன்னா ஏன் அப்படின்னா வரக்கூடியது நெகட்டிவ், அங்கே இருக்கக்கூடியது பாசிட்டிவ். அது என்ன ஆகும், விளக்கம் விலகி போயிடும், டிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ வரக்கூடியது கேத்தோட் ரேஸ் தான், அது நெகட்டிவ் சார்ஜஸ் தான் இருக்குங்கிறது இந்த ஒரு ப்ரூஃபே போதும். எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தாலும் சரி, இல்லை ஒரு காந்த ஃபீல்டு கொடுத்தாலும் சரி, மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தாலும் சரி, வரக்கூடிய கேத்தோட் ரேஸு நெகட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். அதனால தான் என்ன செய்யுது, பாசிட்டிவ் கிட்ட வரும்போது என்ன ஆகுது, விளக்கம் அடைகிறது. காந்தம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி. அப்போ விளக்கம் அடைகிறதுங்கிறது. அப்போ வரக்கூடியது என்னது, கண்டிப்பாக நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். அதை தான் என்னது, எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ அந்த பேரா ஃபுல்லாக நீங்கள் படிங்க. 3rd question, ருத்ரேஷ், Hari, Kanishka and Tehera collected different samples of water from வெல்னா கிணறு, பான்னா குளம், ரிவர்னா ஆறு, அண்டர்கிரவுண்ட் நிலத்தடி நீர். இந்த 4 பேரும் 4 இடத்துலேருந்து வாட்டர் சாம்பிள் எடுத்துகிட்டு வராங்க. ஆல் தீஸ் சாம்பிள்ஸ் வேர் சென்ட் டு எ டெஸ்டிங் லெபார்ட்ரி. இந்த 4 பேரும் 4 இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த வாட்டர் சாம்பிளை லேபுக்கு அனுப்புகிறாங்க, டெஸ்ட்டுக்கு. The test result showed the ratio of the hydrogen to oxygen as 1:8ங்கிறாங்க. இந்த ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த 4 பேரும் 4 இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த சாம்பிளில் இருக்கக்கூடிய அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, 4 சாம்பிள் இருக்கக்கூடியது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் தான். அது ரெண்டுத்தினுடைய ரேஷியோ பை மாஸ் எவ்வளோன்னா 1:8ங்கிறது 4 சாம்பிள்லேயும் ஒரே மாதிரி தான் வந்திருக்கு. ரேஷியோ மாறலை. 1:8ங்கிற ரேஷியோவில் தான் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இணைந்து வாட்டர் மாலிகுல்ஸாக ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிறது ப்ரூவ் ஆகிருக்கு. இப்போ கேள்வி, வாட் கன்க்ளூஷன் வுட் யூ ட்ரா ஃப்ரம் த அபவ் எக்ஸ்பீரியன்ஸ்? இப்போ இந்த சோதனையை வந்து பார்த்தோம், இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்குறாங்க. ஃப்ரம் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் we can conclude that the water is a pure chemical compound அப்படிங்கிறதையும், which contains the elements, இதில் என்னென்ன சேர்ந்துருக்கு, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இணைஞ்சது தான் H2Oங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ரெண்டுத்தினுடைய ரேஷியோ 1:8ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். which law of chemical combination does it obey? கெமிக்கல் காம்பினேஷன் ஒரு 4 லா பார்த்தோம். இந்த 4 லாவில் ஃபஸ்ட்டு 2 லா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நீங்கள் வந்து ரேஷியோ மாறலை, 4 இடத்துலேருந்து 4 விதமான சாம்பிளை எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணி பார்க்கும்போதும் ஒரே ரிசல்ட்டு தான். 4த்தினுடைய சாம்பிள்லையும் பார்த்தீங்கன்னா 1:8ங்கிற ரேஷியோவில் தான் சேர்ந்து H2Oவை உருவாயிருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ரேஷியோ மாறலை அப்படிங்கிறது. அப்போ இது எந்த லாவை உபே பண்ணுது? கன்சர்வேஷன் ஆஃப் மாஸா, டெஃபினைட் ப்ரொபோர்ஷனா, எது சொல்லுது? அதுதான் லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன் அல்லது டெஃபினைட் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறத ஒபே பண்ணதுங்கிறோம். சரி, ஸோ இதோட நமக்கு இந்த லெசனுடைய எவாலுவேஷன் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இந்த ஈக்குவேஷனை மட்டும் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா திரும்ப திரும்ப எழுதி பாருங்கள். பேலன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, பேலன்ஸ் பண்ணால் எதை பேலன்ஸ் பண்ணால் அந்த வந்து ஈக்குவலாக இருக்குங்கிறத நீங்கள் வந்து எழுதி பார்த்தா மட்டும்தான் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும்.
சரி, ஹையர் கிளாஸில் வந்து இந்த எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு இன்னும் நிறைய சொல்லுவாங்க, அங்கே பார்க்கலாம். ஸோ இந்த லெசன் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம், எவால்வேஷன் முடிச்சிட்டோம். நல்லா படிங்க. இதனுடைய கண்டினியூவை நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ்.